இன்றைய தினம் கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை நம்முடைய வாழ்வோடு ஒன்றிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் 1ஆம் நூற்றாண்டு வரையிலும் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் யூத மரபின்படி அவர்கள் சனிக்கிழமைகளிலே, அதாவது 7வது நாளிலே ஆண்டவரை தொழுது வந்தார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல யூத மத தலைவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களை அந்நியர்களாக பார்க்க தொடங்கிய போது அவர்களை தேவாலயத்திற்கு புறம்பாக்கினார்கள். அவ்விதமான சூழ்நிலை வரும்பொழுது எங்கும் நெருக்கப்பட்டார்கள், உபத்திரவங்கள் தொடர்ந்தது. எனவே அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விற்கிறதான ஒரு நிலைக்கு கடந்து வந்தார்கள். வீடுகள் தோறும் அவர்கள் ஒன்றாய் கூடி தேவனை ஆராதித்து வழிபட்டார்கள். ஆகவே அத்தகைய சூழல் ஏற்படும் பொழுது அவர்கள் சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூடினார்கள். ஏன் அதற்கு முக்கியத்துவம் தந்தார்கள் என்று சொன்னால், அது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக இருந்தது. வாரத்தின் முதல் நாள் தேவனை தொழுது கொள்ளுகிற நாளாக அன்று முதல் மாற்றம் பெற்றது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். யாவரும் தலை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கென்று ஆயத்தப்படுவோம். மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமும் எங்கே, சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அன்பின் பிதாவே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையோடு நாங்கள் துதிக்கவும் ஆராதிக்கவும் இங்கே கூடியிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கான தலைப்பு உயிர்த்தெழுதல், மீட்பின் மகிழ்வை கொண்டாடுதல் என்பதாகும். ரெசரக்ஷன், செலிப்ரேட்டிங் த ஜாய் ஆஃப் சால்வேஷன். அருமையானவர்களே, உயிர்த்தெழுதல் நம்முடைய ஜீவனோடு கூட பேசுகிற முக்கியமான கருத்து என்னவென்றால், இது ஒரு கொண்டாட்டம், இது ஒரு செலிப்ரேஷன். இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த மகிழ்ச்சியை கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லோருமே கொண்டாட அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, எனவேதான் நாம் ஞாயிறுதோறும் தெய்வத்தை வழிபடுகிறோம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய முறைமையின்படி ஞாயிறுதோறும் அவர்கள் அதை எவ்வாறு அழைப்பார்கள் என்று சொன்னால், மாஸ் என்று சொல்லுவார்கள். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கொண்டாட்டம், செலிப்ரேஷன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொன்னாலே அது கொண்டாட்டம். ஏன்? அந்த ஞாயிறு ஆராதனை என்கிறதான விஷயத்திற்கு பின்பாக இருப்பது உயிர்த்தெழுதல். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை நம்முடைய வாழ்வுக்கு தருகிறதான செய்தியை நாம் ஆழ்ந்து கவனிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை என்பது மிக முக்கியமான ஒரு பண்டிகை என்பதை நாம் அநேக நேரங்களிலே மறந்து விடுகிறோம். நமக்கு கிறிஸ்மஸ் முக்கியமாக தெரியும்,
தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை ரொம்ப முக்கியமாக தெரியும். ஆனால் ஈஸ்டர் பண்டிகை குறித்ததான தெளிவோ அல்லது அதை குறித்ததான ஆழ்ந்த விஷயங்களோ நாம் சரியாக கவனிப்பதில்லை, அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இங்கே மாத்திரம் இல்லை, நம்முடைய திருச்சபை ஒட்டுமொத்த திருச்சபையிலையுமே இவ்விதமான கருத்துகள் நிலவுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஈஸ்டர் பண்டிகை குறித்ததான தெரிந்த தெளிவான ஒரு அறிவு நமக்கு இல்லாமல் இருப்பதுதான் இதனுடைய காரணமாக இருக்கிற பண்டிகைகளிலேயே மிக நேர்த்தியாக உற்சாகத்தோடு கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை இந்த ஈஸ்டர் பண்டிகை தான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஈஸ்டர் பண்டிகை என்பது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதான, புதிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும், உலகமெங்கும் இருக்கிறதான மக்கள் இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு எதிரான கருத்துடையவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த ஒரு விஷயம்தான் உலக மக்களுடைய சமயங்களிலிருந்து மாறுபடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்கிறது, உலகத்தில் எத்தனையோ வழிபாடுகளை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தெய்வங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கோடான கோடி வழிபாட்டு முறைகள் இந்த இந்திய தேசத்திலும் இந்தியாவிற்கு வெளியிலும் பல இடங்களிலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளிலே எதிலேயுமே தெய்வம் மனிதனாய் அவதரித்ததையும், அந்த தெய்வம் மரித்ததையும், அவர் மீண்டும் உயிர்த்ததையும் குறித்ததான செய்திகள் இல்லை. ஆகவே ஜனங்கள் பலரும் இதை வெறுக்கக்கூடியவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சமயமாக கருதப்படுகிற இஸ்லாமியர்கள் இதை வெகுவாக வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை நாம் வரலாற்றிலே கண்டுகொண்டேதான் இருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற அநேகருக்கு தெரியும், 1998 பாகிஸ்தானில் இருக்கிற கராச்சி என்கிற ஒரு இடத்துல நடைபெற்ற கிறிஸ்மஸ் ஆராதனை, கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதித்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் குண்டை வெடித்து விட்டார்கள். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் செத்து போனார்கள். இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஈஸ்டர் குண்டு வெடிப்பு என்று சொல்லி அதற்கு பெயர், கொழும்பு இந்த ஸ்ரீலங்காவிலே நாம் கேள்விப்பட்டோம். சின்ன பிள்ளைங்க, வயதானவர்கள் ஆலய ஆராதனையிலே அந்த வெடிகுண்டை வெடித்து கொலை செய்தார்கள். காரணம், உயிர்த்தெழுதல் என்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அங்க பிரச்சனை மக்கள் அல்ல, அவர்கள் சொல்லிய கருத்து. இங்கே நாம் பிரச்சனை இல்லை, நாம சொல்லுகிற கருத்தாகிய அந்த உயிர்த்தெழுதல் அதுதான் பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது. அதை இந்த உலகத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது என்ன உயிர்த்தெழுதல், அது எப்படி உயிர்த்தெழுதல், எங்கிட்ட இல்லாத ஸ்பெஷாலிட்டி அது என்ன உங்ககிட்ட வருது? அதுதான் இன்றைக்கு குழப்பமாக இருக்கிறது. ஆனால் இது சத்தியம். இந்த சத்தியத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் இருப்பது நமக்கு பெருமை. அல்லேலூயா. அவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான ஆழங்களை தெரிந்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்த செய்தி. இந்த செய்தி எல்லா மதங்களிலும் இல்லை, எல்லா சமயங்களிலும் இல்லை, எல்லா நம்பிக்கைகளிலும் அது இல்லை. இன்னொன்று, இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு தனித்துவ அடையாளத்தை நமக்கு வெளியே காண்பிக்கிறது, ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டி. அதை நாம் பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை காலியாக இருக்கிறது. எல்லா கல்லறையிலையும் பிணங்கள் இருக்கும், சவங்கள் இருக்கும். ஆனால் ஒரு கல்லறையில் மாத்திரம் அது எதுவுமே கிடையாது. மத்தேயு 27:60 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை வைத்த கல்லறை புதிய கல்லறை. அதுக்கு பேரே புதிய கல்லறை. லூக்கா 19:41 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்படாத கல்லறை. யாரும் சொல்லிட முடியாது, இல்லை இந்த கல்லறையில் ஏற்கனவே ஒரு பாடி இருந்தது, நீங்க சும்மா சொல்றீங்க, சொல்ல முடியாது. ஏனென்றால் அன்றைக்கே அந்த கட்டுக்கதைகள் ஆரம்பமாகிவிட்டது. இயேசுவை களவலாய் கொண்டு போய் விட்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது நமக்கு தருகிற செய்தி ஒரு தனித்துவ அடையாளத்தை நமக்கு தருகிறது. இந்த ஈஸ்டர் பண்டிகையானது நமக்கு இன்னொரு காரியத்தையும் செய்கிறது, அது ஒரு தனித்துவ அறைகூவலையும் நமக்கு தருகிறது. 1 கொரிந்தியர் 15:55 நாம் வாசிக்கிறோம். ஒருவர் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிறதான ஒரு அறைகூவலை இந்த உலகத்திற்கு வைக்கிறது. இதுதான் ஈஸ்டர் பண்டிகையினுடைய சிறப்பியல்பு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்களாயிருக்கிறோம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இந்த தனித்துவ அடையாளத்தை நாம் உணர்ந்திருந்தால்தான்
இந்த உலகத்திலே நாம் மற்றவர்களிலிருந்து மாறுபட்டவர்கள், நாம் விசேஷித்தவர்கள் என்பதை நாம் மற்றவர்களோடு பேச முடியும். 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு கொண்டாட்டம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் சொன்னால், இது உயிர்த்தெழுதல் தடைபடாது என்கிற செய்தியின் கொண்டாட்டம். உயிர்த்தெழுதலை யாரும் தடுக்க முடியாது. உயிர்த்தெழுதல் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதுதான் இந்த செய்தியின் ஆழமாக இருக்கிறது. இந்த ஈஸ்டர் பண்டிகையினுடைய ஆழ்ந்த கருத்து அதுதான். யாத்திராகமம் 14:13 நாம் பார்க்கிறோம், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஈஸ்டர் பண்டிகை நமக்கு சாவுக்கு சாவு மணி அடித்தது. அல்லேலூயா. மரணம் என்கிற ஒன்று தொலைந்து போனது. இங்கே எகிப்தியர்களுக்கு யூதர்கள் செய்த கொடுமைகள், யூதர்களுக்கு எகிப்தியர்கள் செய்த கொடுமைகள், அவர்களை அடிமைப்படுத்தி, அவர்களை சிறுமைப்படுத்தி, அவர்களை தங்களுக்கென்று வேலைக்காரர்களாக 400 வருடங்களாக வைத்திருந்தார்கள். விடுதலையை விரும்பி அங்கிருந்து புறப்பட்டு சென்ற அந்த யூத ஜனங்களை தொடர்ந்து பின்பற்றினார்கள், தொடர்ந்து விரட்டி கொண்டு வந்தார்கள். தேவனை நோக்கி அபயமிட்டார்கள். ஆண்டவரே, எங்களை விடுவிக்க வேண்டும், கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தர வேண்டும். முன்பாக செங்கடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, பின்பாக பார்வோனின் சேனை வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒன்று மாத்திரம் உறுதி செய்யப்படுகிறது, மரணம் நிச்சயம். மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. நீ முன்ன போனாலும் சாவ, பின்னாலே போனாலும் சாவ, எப்படி பார்த்தாலும் நீ சாவை சந்தித்தே ஆக வேண்டும். அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, நமக்கும் இப்போ உலகம் வைத்திருக்கிறதான பொதுவான நியதி அதுதான். எல்லாருக்கும் மரணம் நிச்சயம். யாரும் அந்த மரணத்தினுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த பகுதி நமக்கு அதைத்தான் முன்னறிவிக்கிறது. இது எதை முன்னறிவிக்கிறது? நிஜம்தான், உண்மைதான். முன்னால போனாலும் மரணம், பின்னால போனாலும் மரணம் என்பது உண்மைதான், அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த முன்னே செல்ல செல்ல நாம் நெருங்கி செல்லுகிற அந்த மரணம் நிச்சயமாக விலகி செல்லும். அது ஒரு நாள் நம்மை தடுத்து நம்முடைய வாழ்வை முடித்து விடாது. அது எந்த மரணத்தை எண்ணி பயப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அந்த மரணமானது நமக்கு வழிவிடும் என்பது வேதம் நமக்கு காண்பிக்கிற உண்மை. பல ஏற்பாட்டு காலத்திலே அதற்கான அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மனிதனுடைய கடைசி சத்துரு என்று சொல்லப்படுவது மரணம்தான். மனிதனுடைய வாழ்வின் பயமே அதைத்தான் சார்ந்து இருக்கிறது. பணம் இருக்கும், ஆஸ்தி இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், அதிகாரம் இருக்கும். ஆனாலும் இந்த மனிதனுடைய வாழ்விலே மரண பயம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், மிக பெரும் தலைவர்கள் ஒரு நாள் தனியாக போக சொல்லுங்க, போக முடியாது. பல லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். காரணம் என்ன? மரண பயம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மரண பயம் எல்லா மனிதனுடைய வாழ்விலும் குறுக்கிடக்கூடிய ஒன்று. ஆனால் வேதம் அந்த பயத்தை உடைத்து அதன் நடுவிலே நாம் கொண்டாடுவதற்கான வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் மரணத்தை கேள்விக்குறியாக மாற்றுகிறது. வாழ்வின் தொடக்கம், சாவின் முடிவு என்கிற ஒரு கருத்தை இந்த ஈஸ்டர் பண்டிகையானது நமக்கு சொல்லுகிறது. திருமறையினுடைய நிகழ்வுகள் எல்லாவற்றிலேயுமே இந்த உலகத்திலே மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியது இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவம் தான். பழைய ஏற்பாட்டிலே தக்யுமா என்கிறதான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அது ரொம்ப சொற்பமான இடங்களில் மட்டும் வருகிறது. தக்யுமா. இந்த தக்யுமா என்கிறதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னால், எழுந்து நிற்பது. ஏறக்குறைய உயிர்த்தெழுதல் என்கிற விஷயத்தோடு தொடர்புடையது. எழுந்து நிற்றல். லேவியராகமம் 26:37 ஒரு வார்த்தை வருகிறது. அது இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்குண்டான இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளும் போது அங்கே அனஸ்தாசிஸ் என்கிறதான ஒரு வார்த்தை வருகிறது. அனஸ்தாசிஸ். இது உயிர்த்தெழுதல் என்கிற விஷயத்தை நேரடியாக குறிப்பிடுகிறது. மரித்த மனிதன் எழும்புதல், இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இது புதிய ஏற்பாட்டில் எத்தனை முறை வருகிறது சொன்னால் 42 முறை வருகிறது. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை சத்திய வேதம் மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
உயிர்த்தெழுதல் என்பதை குறித்து வேதம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து வேதம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. பாவத்திற்கான சம்பளம் மரணம் என்பதை வேதம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. மனம் திரும்புதலை குறித்து வேதம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை குறித்து வேதம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. இது நமக்கு உணர்த்துகிற உண்மை என்று சொன்னால் இது சத்தியம், இது மாறாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எத்தனை முக்கியமோ, மனம் திரும்புதல் எத்தனை முக்கியமோ, மீண்டும் தேவராஜ்யம் உண்டாகும் என்பதில் எவ்வித கருத்து மாறுபாடும் இல்லையோ, அதுபோலவே நாம் உயிரோடு எழுந்திருப்போம் என்பதும் உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த ஈஸ்டர் பண்டிகை தினமானது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இந்த ஈஸ்டர் பண்டிகையானது நமக்கு தருகிற இன்னொரு நம்பிக்கை என்னவென்றால், உயிர்ப்பை இப்பொழுதே நாம் ருசி பார்ப்பதற்கென்று இந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது ஒரு கொண்டாட்டம். உயிர்த்தெழுதலை குறித்ததான அந்த நம்பிக்கையை இப்பொழுதே நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், இப்பொழுதே நாம் ருசி பார்க்கலாம். கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கொஞ்சம் முழிச்சுக்கிடுங்க, எல்லாரும் ரொம்ப தூங்குற மாதிரி இருக்கு, கொஞ்சம் முழிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் என்கிற காரியம் நமக்கு இந்த உலகத்திலேயே அதை அனுபவிப்பதற்குண்டான வழியை நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். அந்த கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த எல்லா பிள்ளைகளுடைய வாழ்விலும் கிறிஸ்துவின் ஜீவன் உள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவனை உடையவன் அவரை உடையவனாய் இருக்கிறான். கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பாவத்திற்கு விலகி ஓடுவார்கள். கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் அநியாயத்தை கண்டு அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் அநியாயத்தை கேட்கிறவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசுவின் சுபாவம் நம்மிலே செயல்படுகிறது என்று சொன்னால் நான் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிறேன். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அதை இந்த உலகிலேயே நாம் அனுபவித்து பார்ப்பதற்கான வழிவாசலை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. லூக்கா 20:36 நாம் பார்க்கிறோம், அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூருக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி உயிர்த்தெழுதலை குறித்து ஏற்கனவே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் பல முறை உயிர்த்தெழுதலை குறித்து பேசியிருக்கிறார். பல முறை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நாம் நம்பியாக வேண்டும் என்பது இந்த வேத புத்தகத்தினுடைய கருத்தாக இருக்கு. சத்திய வேதம் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுவதற்கு காரணம், அதை நம்புங்கள், அதை விசுவாசியுங்கள். நாம் தேவ பிள்ளைகள் என்பது நிச்சயம் என்றால் அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுவோம் என்பதும் நிச்சயமாக இருக்கிறது. ரோமர் 6:5 சொல்கிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரோடு பாவத்துக்கு நான் மரித்து விட்டேன், ஆண்டவருக்கு முன்பாக நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன், ஒரு புது மனிதனாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தைரியமாய் நம்மால் சொல்ல முடியும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் அந்த உயிர்த்தெழுதலுக்கும் பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது. பிலிப்பியர் 3:10 பார்க்கிறோம், இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கு என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் வரிசையாக பேசிக் கொண்டு வரும்போது அவருடைய கருத்து என்னவென்றால், நான் கர்த்தரை அறிய வேண்டும் என்பது இந்த உயிர்த்தெழுதலை தேவன் தந்ததற்கான நோக்கம். தேவனை அறிகிற அறிவு அது எந்த அளவுக்கு நம்மளே அதிகமாகிறதோ அவ்வளவு தூரம் நாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். கர்த்தரை அறிகிற அறிவு ஒரு மனிதனுடைய வாழ்விலே குன்றிக்கொண்டே போகும் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவுக்கு நம்முடைய வாழ்விலே இடமில்லாமல் போகும் என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுதலை குறித்த அக்கறையும் இல்லாதிருக்கிறார்கள் என்று சொல்லி பொருளாகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? தேவனை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? சொல்லுங்க, கொஞ்சம் முழிச்சு சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை அறிகிறதற்கான வழி என்ன? என்ன வழி? வேதத்தை தியானித்தல். வேதத்தை தியானிக்கும் போது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். நடராஜ மௌலியார் அவருடைய பழைய பாடல் ஒன்று உண்டு. அங்கே ஓடினேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், எங்கேயும் கடவுளை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் வேதத்தின் முன்பாய் விழுந்தேன், அவர் என்னோடு பேசினார்.
சத்திய வேதத்தோடு கூட நாம் நேரம் செலவிடும் பொழுது, கிறிஸ்துவோடு நம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்கும் போது அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் நம்ம கூட. அருமையான தெய்வ பிள்ளைகளே, யார் ஒருவர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு தேவனோடு இடைபெறுகிறார்களோ, ஒருவேளை வேத தியானமும் ஜெபமும் நம்முடைய வாழ்வில் ஒரு தனியான ஒரு இடத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆனால் அது ஒரு ஃபங்க்ஷனாக மாறி இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்விலே அது அப்படித்தான் காணப்படுகிறது, பிரதானமாக காணப்படவில்லை. E.M. பவுன்ஸ் என்று சொல்லி ஒரு தேவதாசன் ஒருவர் உண்டு. அவர் சொல்லுவார், ஜெபம் என்பது என்னுடைய வாழ்வில் ஒரு டியூட்டி போல இருக்கணும். அது வேலை செய்வது போல. வேலைக்கு போயிட்டோம், அதில் தான் கவனம் இருக்கும். மத்தியானம் சாப்பாட்டு நேரம் வந்துடுச்சு, டிஃபன் பாக்ஸ் எடுத்து போய் சாப்பிடுவேன், திரும்ப எங்கே தான் வருவேன்? வேலைக்கு தான் வருவேன். கிறிஸ்துவோடு உள்ள உறவும் ஜெபமும் அவ்வாறு தான் காணப்பட வேண்டும். ஆனால் நமக்கு எப்படி ஆயிடுச்சு? அது ஒரு சைக்கிள். காலையில் எப்படி பல் விளக்குறோம், சாப்பிட்றோம், குளிக்கிறோம், அதுபோல் ஜெபம், வேதவசனம் வாசிப்பு. ஒரு 5 நிமிஷம் ஜெபம், 5 நிமிஷம் வேத வாசிப்பு. இதில் தேவனோடு உறவாடுவதற்கான சந்தர்ப்பங்கள் நமக்கு வெகு குறைவாக இருக்கிறது என்பதை குறித்ததான கவலை இன்றைக்கு திருச்சபையில் இல்லை. அதனால தான் ஆண்டவரை தேடுகிற மனநிலை இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது. நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய கர்த்தரை அறிகிற அறிவிற்கென்று நம்மை ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிறோமோ அதுவரையிலும் உயிர்த்தெழுதலுக்கு நாம் தூரமாகவே இருப்போம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுதலை இந்த உலகிலேயே நாம் ருசி பார்ப்பதற்கு தேவன் தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை வீணடித்து விட வேண்டாம். மூன்றாவதாக, இந்த உயிர்த்தெழுதல் எவ்வகையில் நம்முடைய வாழ்விலே கொண்டாட்டமாக மாறுகிறது என்று சொன்னால், அவரை அறிவிப்பதன் மூலமாக அது கொண்டாட்டமாக மாறுகிறது. அறிவிக்க தூண்டுதலும் தடையும் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. அறிவிப்பை வேதம் தூண்டிக்கொண்டே இருக்கிறது, அதே நேரத்தில் உலகம் அறிவிக்கிறதை தடை செய்து கொண்டே இருக்கிறது. மத்தேயு 28:8 நாம் வாசிக்க இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சத்திய வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்களுடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அறிவிப்போடு தொடர்புடையது. எல்லா தேவ பிள்ளைகளும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிவித்தாக வேண்டும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சொல்லுவதற்கு நாம் கூச்சப்படுவோம், அறிவிப்பதற்கு யோசிப்போம் என்று சொன்னால் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் நாம் தூரமாகத்தான் இருப்போம். மத்தேயு 28:13 நாம் பார்க்கிறோம், நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் அறிவிப்பை தடை செய்கிறது. சேவகர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை சொல்லும்படிக்கு சமய குருக்கள், மத குருக்கள் இடத்திலே போய் சொல்ல போகிறார்கள். இயேசுவின் பெண் சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை அவருடைய மற்ற சீஷர்களுக்கு சொல்லும்படி ஓடுகிறார்கள். ஒரு கூட்டம் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை நற்செய்தியாய் கொண்டுட்டு போகுது. இன்னொரு கூட்டம் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை அவரை யார் கொன்றார்களோ அவர்களிடத்திலே அதை துர்ச்செய்தியாய் அறிவிக்கும்படி போகிறது. ரெண்டுமே அறிவிப்பு தான். ஆனால் ஒரு கூட்டம் தடை செய்யப்படுகிறது. அவர்களுக்கு பணத்தை கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு லஞ்சத்தை கொடுக்கிறார்கள். இதை சொல்லாத, வெளியில சொல்லாத. அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை கம்பீரமாய் சொல்லி அறிவிக்க வேண்டியவர்கள் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? மார்க்கு 16:10 பார்க்கிறோம், அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்திலே போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இயேசுவோடு இருந்தவர்கள் அவர் உயிர்த்தெழுவார் என்கிற செய்தியை பலமுறை இயேசு சொல்ல கேட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது மீண்டும் மீண்டும் பலமுறை சொல்லி இருக்கிறார். 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுவார் என்கிற செய்தி தீர்க்க தரிசனமாக பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோடு இருந்த நாட்களிலே அவர் பாடுபட வேண்டியதையும் பின்னர் அவர் உயிர்த்தெழ வேண்டிய காரியத்தையும் இயேசு தன்னுடைய சீஷர்களோடு எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறார். ஆனால் அது ஒன்று கூட அவங்க இருதயத்தில் வேலை செய்யலை. ஆனால் இதற்கு மாறாக இன்னொரு கூட்டத்தாரை நாம் பார்க்கும்போது மத்தேயு 27:63 பாருங்க, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது
3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு, அதை சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கு? ஞாபகம் இருக்கிறது. கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள், கிறிஸ்து மீண்டும் எழும்பக்கூடாது என்று நினைத்தவர்கள், இந்த சுவிசேஷம் பரம்பக்கூடாது என்று சொல்லி நினைத்தவர்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எதிரிகளாய் இருந்தவர்கள் நல்ல ஞாபகம் வச்சிருந்தா. இவர் சொன்னார்கள், அந்த இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னார் 3ஆம் நாள் எழுந்துருவேன்னு சொன்னார். எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுவார் என்கிற செய்தியை ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய அவருடைய பிள்ளைகள் அதை மறந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம தான் அந்த சீசர்கள் கூட்டத்தை போல காணப்படுகிறோம். நமக்கு தான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து எந்த அக்கறையும் இல்லை. அப்படியே உயிர்த்தெழுந்துட்டாரா, சரி, அடுத்தால காப்பி எத்தனை மணிக்கு போடுவீங்க, இதுதான் நம்ம மைண்ட் செட்டாக இருக்கு. உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்ததான உள்ளுணர்வு நம்மிலே எழும்பாதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்ளுகிறோம். இது பிசாசுனுடைய சதியாகவும் இருக்கும். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுதலை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க வேண்டும். உயிர்த்தெழுதலை நினைக்கும் போதெல்லாம் எதிரே இருக்கிறதான பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதான பூதம் போல எழுப்பி நிற்கிறதான விஷயங்கள் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தெரிய வேண்டும். இந்த உயிர்த்தெழுதல் அவ்வாறு தான் நமக்கு ஒரு காட்சியை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கண்டு அலறினார்கள், ஐயோ அழிந்தோம், இதோடு முடிந்தது. ஆனால் இயேசு உயிர்த்தெழுதலின் வல்லமையை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு எப்படி இந்த முழு உலகத்திற்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதுபோல அன்றைக்கு மோசையின் மூலமாக தேவாதி தேவனும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தார். கடல் பிரிந்தது. எங்கே நாம் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த விஷயத்தை தேவன் ஒன்றுமில்லாமல் செய்கிறார். அங்கே தேவாதி தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்கிறது. அந்த கிறிஸ்துவின் வல்லமை நம்மிலும் வேலை செய்ய வேண்டும். நம்மை தேவ கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ ஈஸ்டர் பண்டிகைகளை பார்த்து விட்டோம், எத்தனையோ பெரிய வெள்ளிக்கிழமைகளை பார்த்து விட்டோம், எத்தனையோ பண்டிகைகளை நாம் கண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நாம் இதெல்லாம் பார்த்து 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 நம்ம வாழ்க்கையில் நாம் இயந்திரத்தனமான மனிதர்களாக மாறிவிட்டோம். ஆனால் சொல்லப்படுகிற ஆழ்ந்த கருத்துக்களை மனதார ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்கு துணையாளராக இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு தரப்பட்டதோ அது சரியாக தன்னுடைய இலக்கை வென்றே தீரும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு சின்ன ஒப்படைப்பு தான், சின்ன அர்ப்பணிப்பு தான். இப்பொழுது நம்மை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மகத்தானது என்பதை நான் நடைமுறை வாழ்விலே அனுபவிக்கவும், நான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்ததான சாட்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு வேண்டிய கிருபையை தாரும் என்று சொல்லி தேவ கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். மகா இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இப்படி பரிசுத்த கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாதி தேவன் தம்முடைய மகத்தான உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றும் செயல்படுவதற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கென்று தந்திருக்கிறேன். நாங்களோ சீஷர்களைப் போல மறதியோடு தேவனுடைய வல்லமையை குறித்து அக்கறையற்றவர்களாக, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை எந்த நன்மையும் செய்ய முடியும் என்கிறதான நம்பிக்கையற்றவர்களாக பின்மாற்றத்திற்கு ஏதுவான சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கிறிஸ்து இயேசுவானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ளாக ஒரு ஆழமான கிரியை செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் தம்முடைய வல்ல கரத்தினால் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியிலும் ஒரு புதிய உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்து காத்துக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. காணிக்கை பாடலாக ஆராதனை கீதங்கள் 375, 200 ஆண்டு கீதம் 180 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 375, 200 ஆண்டு கீதம் 180.